தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள். தமிழ்நாட்டில் 2024-25 கல்வியாண்டிற்கான பொதுப்பிரிவு பொறியியல் கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. நடப்பு கல்வியாண்டில் இந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வில் முதல் சுற்றில் முதல் 3 நாட்கள் மாணவர்கள் தங்களுக்கான விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மே 6ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பித்ததில் சுமார் 2,53,000 மாணவர்கள் விண்ணப்பித்து அதில் 1,99,868 மாணவர்கள் அவர்கள் அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்று அவர்களுக்கு தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. அதன்படி கடந்த வாரம் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் அதே போல 22ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை சிறப்பு பிரிவில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் என 2 பிரிவுக்காக இந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்டது. அதில் 836 மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்திருந்தார்கள். அதை தொடர்ச்சியாக இன்றைய தினம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை இந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கின்றது. மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெற இருக்கின்றது. முதல் சுற்றில் தரவரிசை எண் 1 முதல் 26,654 வரை பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்கின்றார்கள். தமிழ்நாடு அரசுடைய இந்த மாணவர் சேர்க்கை இணையதளமான TNEA.online.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய அந்த கடவுச்சொல் ஆகியவற்றை கொடுத்து லாகின் செய்து தங்களுக்கான விருப்ப கல்லூரியை தேர்வு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களும் இன்றைய தினம் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 1,343 மாணவர்கள் இந்த முதல் சுற்று கலந்தாய்வில் கலந்து கொள்கின்றார்கள். அதே போல இந்த தொழிற்கல்வி படித்த மாணவர்கள் மொத்தம் 2,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்கள் ஒரே சுற்றாக இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்கின்றார்கள். மொத்தம் 30,000 மாணவர்கள் இந்த முதல் சுற்று கலந்தாய்வில் கலந்து கொள்கின்றார்கள். 30,264 மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். முதல் 3 நாட்கள் மாணவர்கள் தங்களுக்கான விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 4வது நாள் காலை மாணவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொடுத்திருக்கக்கூடிய விருப்ப பட்டியலின் அடிப்படையில் அவர்களுக்கான தற்காலிக இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் அதனை 2 நாட்களுக்குள் அதை இறுதி செய்ய வேண்டும். அதன்படி மாணவர்கள் அவர்களுக்கு இறுதி செய்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் ஒதுக்கீட்டு ஆணை என்பது வரக்கூடிய 7ஆம் தேதி அவர்களுடைய இணையதளத்திற்கு அனுப்பப்படும். அதன் பின்பாக அதை அவர்கள் பதிவிறக்கம் செய்து கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று மாணவர் சேர்க்கை குழு என்பது தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக ஏதேனும் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் TNEA.online.org என்ற இணையதளத்திலோ அல்லது மாணவர் சேர்க்கை மையங்களிலோ சென்று தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என உயர்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.